கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. 6 நாட்கள் கடினமாய் உழைத்து பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் காண்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது ஜனங்களை தமது பரிசுத்த ஆலயத்திலே சந்திக்கிறார் என்று கர்த்தருடைய வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பரிசுத்த தேவாலயத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியும், அவர் தமது பரிசுத்த ஆலயத்திலிருந்து தம்முடையவர்களை சந்திக்கிறார் என்ற வசனத்தின்படியும் அவர் நம்மை சந்திக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். யாரெல்லாம் மிகுந்த வாஞ்சையோடும் மிகுந்த தாகத்தோடும் செபத்தோடும் கடந்து வருகிறீர்களோ அவர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆராதனையும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் மற்றும் பரிசுத்த லூக்கா 22:46 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன, சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே அநேகர் நித்திரையாயிருப்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒரு கர்த்தருடைய விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த சபையிலே கர்த்தருக்கென்று ஆராதனை செய்கிறவர்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது சோதனைக்காரன் சில குடும்பங்களை சோதிப்பதை நாம் அறிந்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, சிலர் அவனவன் தன் சுய இச்சைகளால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறவர்களும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சிலரை பார்க்கின்ற பொழுது சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் எப்படி யோபு சோதிக்கப்பட்டாரோ, யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தாரோ, யோபு சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்கி இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொண்டாரோ, அப்படி சிலர் சோதிக்கப்படுவதும் உண்டு. அது மாத்திரமல்ல, இன்னும் பொருளாதாரம் என்ற நிலைப்பாட்டிலே சிலர் சோதிக்கப்படுவதும் உண்டு என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால், ஒரு மனிதனுக்கு சோதனையானது அல்லது ஒரு விசுவாசிக்கு சோதனையானது பல வழிகளிலே வருவதை விசுவாச வாழ்க்கையிலே நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னபோது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். கடந்த விசை நாம் தியானித்த பொழுது, மனுஷர் நித்திரை பண்டிகையில் சத்துரு களைகளை விதைக்கிறான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஒருவேளை நாம் நித்திரை பண்டிகையிலே, அதாவது ஜெபிக்காதபடிக்கு உலக காரியத்திலே நாம் மூழ்கி கிடக்கையிலே சில சோதனைகளை சில வேளைகளில் கர்த்தர் அனுமதிக்கிறார். அநேக வேளைகளிலே நாமே சோதனைக்குள் சிக்குண்டு
இழுப்புண்டு காணப்படுகிறோம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு ஆதாரமாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவன் ராஜாவுக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை, ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்தான் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே பிரதானி என்ற நிலைப்பாட்டிலே ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அவன் பொறுப்பை மிக சிறப்பாக செய்தான் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அவன் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் ஆண்டவர் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாய் உயர்த்துவார் என்று சொல்லி, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே தேடி வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு கர்த்தருடைய விசுவாசியும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும், நீதி கேடு செய்யக்கூடாது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, அவன் தன் தேவன் பேரிலே விசுவாசமாய் காணப்பட்டான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரை விசுவாசிப்பதிலே தாவீது உறுதியாய் காணப்பட்டான் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவனை சிங்கக்கபியிலே தூக்கி போட்ட பொழுது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினாலே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை என்பதாக நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, சூழ்நிலை அவனுக்கு எதிராக காணப்பட்டது. அவனோடு கூட பணி செய்தவர்கள் அவனை குற்றம் கண்டுபிடிக்கும் முகாந்திரம் தேடினார்கள். ஒரு குற்றமும் காணப்படவில்லை. எனவே அவன் ஆராதிப்பதிலே அல்லது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதிலே அவனை குற்றம் சாட்ட வேண்டும் என்று விரும்பி அவன் மீது குற்றம் சாட்டுவதற்காக 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை இயற்றியிருந்தார்கள். இவையெல்லாம் தானியேலுக்கு தெரிந்திருந்தும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். நடந்த சம்பவங்கள் என்னவென்றால், ராஜா இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டான். இது மாத்திரமல்ல, அவனுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ, அவனை சிங்கக்கபியிலே யாரெல்லாம் கொண்டு போய் தூக்கி போட்டார்களோ, அவர்களை சிங்கக்கபியிலே தூக்கி போட்ட பொழுது சிங்கங்கள் அவர்கள் தரைக்கு செல்வதற்கு முன்பதாகவே பீறி போட்டது என்று பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது உனக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார்.
ஒருவேளை அநேகர் உனக்கு விரோதமாய் எழும்பலாம், ஆனால் நீயோ ஜெபம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் அமைக்க போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சூழ்நிலை என்னவென்றால், அவர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாய், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அவர்கள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களாக காணப்பட்ட அந்த சூழ்நிலையிலே சரீரத்திலே காயங்கள், வேதனைகள், ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சுவிசேஷத்து நிமித்தமாக உண்டான நெருக்கத்திலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி பாடினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாடின சத்தத்தை சிறைச்சாலையில் இருந்த எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சடிதிலே ஒரு அசைவு உண்டாயிற்று, கதவுகள் எல்லாம் திறமுண்டது, எல்லா கட்டுகளும் கலந்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே ஒருவேளை ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் வருகின்ற பொழுது, நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பவுலும் சீலாவையும் சிறைச்சாலை ஒருவேளை அவர்களை அடைத்து வைக்க முடியவில்லை, மாறாக ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களை காத்து கொண்டிருந்த காவலாளி, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நாம் விழித்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது, நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கின்ற பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று பரிசுத்த வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இருவராய் சேர்ந்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது, செபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமை அங்கே கடந்து வருகிறதை நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த ஸ்தலத்திலே ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி பாடி துதிக்கின்ற பொழுது அநேகருடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போவதை நாம் காண முடியும். அநேகர் ரட்சிக்கப்படுகின்ற அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை துன்பப்பட்ட வேளையிலும் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினது போல நாமும் கர்த்தராகிய ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது, ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி கடந்து வருகிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது, நாம் மிகவும் துயரப்படுகின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் சோதனைக்கு நீங்களாக்கி நம்மை தப்புவித்து உன்னதமான ஒரு இடத்திலே வைக்க போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசபாத்துக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி வந்தார்கள். அம்மோன் புத்திரர், மோவாபியர்,
இன்னும் அநேகர் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி வந்த பொழுது யோசபாத் அதை கேள்விப்பட்ட உடனே அவன் கர்த்தருடைய சபையிலே கூடி உபவாசம் செய்தான் என்று பரிசுத்த வாக்கியம் சொல்லுகிறது. யோசபாத் ஒரு ராஜா. எதிரிகள் நம்மை தாக்க வருகிறார்களே என்றால் இவன் வீரர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். மாறாக இவன் ஜெபத்திலே ஆயத்தப்பட்டான் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவனும் யூதா ஜனங்களும் உபவாசத்தோடே கர்த்தருடைய சபையிலே வந்து நின்றார்கள். உபவாசத்தோடே கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். நம்முடைய ஆலயத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச கூடுகை நடைபெறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் வெள்ளிக்கிழமை ஆலயத்திலே நடைபெறுகின்ற உபவாச ஜெபத்தை விட்டு அல்லது கூடி ஜெபிக்கிற அனுபவத்தை விட்டு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சபையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாய்மார்களாய் கூடி ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்க வீட்டில் கல்யாணம் நடந்தால் இன்னொரு வீட்டிற்கு நீங்கள் செல்வீர்களா? ஆலயத்தை அல்லது ஜெபத்தை அசட்டை பண்ணிவிட்டு அங்கும் இங்கும் ஓடுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அவர்களால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் யூதா ஜனங்கள் எல்லாரும், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் புருஷர்களும் பெஞ்சாதிமார்களும் பிள்ளைகளும் கூட கர்த்தருக்கு முன்பதாக வந்து நின்றார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இத்தனை திரளான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நெருக்கத்தின் மத்தியிலே சத்துருக்கள் போராடுகின்ற பொழுது, சத்துருக்கள் எதிராக எழும்பி வருகின்ற பொழுது, அநேகர் கூடி வருகின்ற பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் நின்றான். அவனுடைய ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். இடுக்கண்களில் நீரை எங்களுக்கு உதவி செய்கிறவர் என்று எங்கள் முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, அப்படி அவர்கள் கர்த்தருடைய சபையிலே நின்று கொண்டிருந்த பொழுது, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்த பொழுது, அவருடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார். ஒரு லேவியின் புத்திரன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கே அவன் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொன்னான். சுவாச வாழ்க்கையிலே ஜெபிக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். இன்னும் கர்த்தருடைய புஸ்தகத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது அங்கே யோசபாத் ஒருவேளை இராணுவத்தை நிறுத்துவதற்கு பதிலாக கர்த்தரை பாடி துதிக்கின்ற ஒரு கூட்டத்தை நிறுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. இராணுவத்திற்கு முன்பதாக பாடுகின்ற ஒரு கூட்டம், கர்த்தரை துதிக்கின்ற ஒரு கூட்டம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்ற ஒரு கூட்டம் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு பின்பதாகத்தான் இராணுவம் வருவதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் யோசபாத்துக்காக உடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். எப்படி என்றால், அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்று ஆண்டவரே என்று கூப்பிட்ட பொழுது, எங்களுக்கு நிற்க பலன் இல்லை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யோசபாத் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சுதந்திரத்து கொண்டு, யுத்தம் இல்லாமல் சுதந்திரத்து கொண்டு 4ஆம் நாளிலே பராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே
சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஜெபிப்பதிலே நாம் குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோம். அநேகர் நித்திரை மயக்கத்திலே காணப்படுகிறோம். அநேகர் இரவிலே வெகு நேரம் விழித்திருந்து விட்டு ஆண்டவரை தேடுகின்ற காலை வேளையிலே, ஆண்டவரை தேடுகின்ற அதிகாலை வேளையிலே நித்திரை பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம். எனவேதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமோ அவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நாம் நித்திரை பண்ணினது போதும். ஒருவேளை அநேக ஆத்துமாக்கு, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம். மாத்திரமல்ல, நமக்கு எந்த ஒரு சோதனையும் வந்து விடாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஒருவேளை யோபு சோதனையின் போது, யோபுவை பிசாசானவன் சோதித்த பொழுது, சாத்தான் சோதித்த பொழுது, அவன் கர்த்தரையே நம்பி காத்திருந்தான். என் போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன் ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவரையே நோக்கி பார்த்தபடியினாலே ஆண்டவர் அவனை சோதித்த பின்பு இரண்டத்தனையான நன்மைகளினாலே நிரப்பினார். சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபியுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ணினார். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணும்படி ஓரிடத்திற்கு போனார். ஓரிடம் என்பது இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சபை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயம். ஆலயத்திற்குள்ளே நாம் சென்று ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை, உங்களுக்குண்டான சோதனைகளை நீக்கி போட்டு ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்குண்டான பொருளாதார பிரச்சனையை எடுத்து போட்டு ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய பொருளாதாரத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். ஆனால் நான் மாம்சத்திற்கு இடம் விடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு, கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களை சாலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். உங்களுக்குண்டான நெருக்கடிகள், சத்துருவின் போராட்டங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து ஒரு ஜெயத்தை கொடுத்து, ஒரு வெற்றியை கொடுத்து, ஒரு வெற்றி உள்ள அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? அல்லது இன்னும் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே காத்திருந்து செபிக்கக்கூடிய சத்துவத்தை தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம். அவர் நம்மோடு கூட நம்மை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் பலவிதமான சோதனைகளிலே மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் சரீர பலவீனத்தோடு கூட போராடி கொண்டு இருக்கிறார்கள். சிலர் கடன் பிரச்சனையினாலே போராடி கொண்டு இருக்கிறார்கள். சிலர் இச்சைகளால் இழுப்புண்டு போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே இவற்றிலிருந்து இவர்கள் விடுதலை பெற உங்களுடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய சத்துவத்தினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆலயத்திலிருந்து ஜெபிக்கின்ற பொழுது நீர் அதை கேட்கிறீர், ஆண்டவர் பதில் கொடுக்கிறீர் என்ற விசுவாசத்திலே பலப்படவும், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபை ஆண்டவரே நம்முடைய ஜனங்களுக்குள்ளே நிறைவாய் காணப்படும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவர் தாமே
அதற்கேற்ற ஒரு உன்னத பலத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். நெருக்கங்கள் மாறி போகட்டும், வேதனைகள் நீங்கி போகட்டும், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி சுகம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். இந்த உலக வாழ்க்கையிலே உமக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் எப்பொழுதும் காணப்படும்படிக்கு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். ஜெபிப்பதின் மூலமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்ள கிருபை தாரும். வந்திருக்கிற எல்லா சனங்களையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.